தொடங்குற நல்ல காரியம் தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஸ்வசேன காயத்ரி மந்திரத்தை ஒரு தடவையாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை தொடங்குங்க. அப்போ உங்க காரியம் தடை இல்லாம நடக்கும். இப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் சேனா நாயக வித்மஹே வேத்ர அஸ்தாய தீமஹி தன்னோ விஸ்வசேன பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த செயலை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சைவ தலங்களில் எப்படி விநாயகருக்கு முதலிடமோ அதே மாதிரி வைணவ தலங்களில் இந்த விஸ்வசேனருக்கு தான் முதலிடம். இந்த விஸ்வசேனரை நீங்கள் விஷ்ணு பகவான் கோவிலில் பார்க்கலாம். மகாவிஷ்ணுவுக்கு படை தளபதியாக இவர் இருந்தார். அதனால் அந்த சேனைகளுக்கெல்லாம் தலைவராகவும் இவர் இருந்தார். அதனால் இவரை சேனாதிபதி ஆழ்வான் அப்படின்னு அழைச்சாங்க. வைகுண்டத்தில் விஷ்ணு என்ன கட்டளைகள் இடுகிறாரோ அதை எல்லாமே நிறைவேற்றதான் இவருடைய வேலை. அதனால் இவர்கிட்ட ஒரு செயலை நம்ம சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியத்தில் தடையே இருக்காது. அதனால தான் வைணவ தலங்களில் திருவிழாக்கள் அப்புறம் யாகம் இது போன்ற செயல்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு தான் முதல் பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.